Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பஞ்ச் மேன் சீசன் 3 எபிசோட் 1 பார்ட் 1. ஓபன் பண்ணா ஹீரோ அசோசியேஷன்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங். அதாவது ஊருக்குள்ள ஒரு பயங்கரமான கிரியேச்சரோட அட்டாக் நடந்துச்சுல்ல, அதான் போன சீசனோட எண்டுல. அதனால அவங்க நாட்டுல ஏகப்பட்ட இடம் டேமேஜ் ஆச்சு. ஆனா திடீர்னு அந்த சென்டிபிடே மான்ஸ்டர் எங்க போச்சுன்னே தெரியல, டோட்டலா மறைஞ்சிருச்சு. இது எப்படி நடந்திருக்கும்? இத பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான தகுதியுள்ள ஒரே ஆளு கிங் மட்டும்தான் அப்படின்ட்டு அந்த தொடநடிகை பையன் இருக்கான்ல, அவனை போய் பெருசா பேசிட்டு இருப்பாங்க. ஆனாலும் அவனுக்கு லக்குக்கு மேல லக்கியா, அவர் இருக்கிறதா நமக்கு பெருமையே அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா சொல்லுவானுங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோ ஹண்டர் இருக்கான்ல, அதான் அந்த காரோ, அவனை சில்வர் ஃபேங் தடுக்க ட்ரை பண்ணியுமே முடியல, தோத்துட்டாரு. சோ இப்போ என்ன பண்ணலாம்? அவனை அப்படியே விட்டா ஒவ்வொரு ஹீரோஸா கொன்னுகிட்டே வருவான். அப்புறம் என்ன, ஹீரோ அசோசியேஷனுக்கு ஒரு டூலெட் போர்டை போட்டுட்டு போக வேண்டியதுதான். அதனால இனிமேட்டு அவனை மனுஷனாவே பார்க்க கூடாது, ஒரு மான்ஸ்டரா தான் பார்க்கணும். அடுத்த டைம் அவன் திருப்பி வந்தான்னா அவனை த்ரெட் லெவல் டிராகன்ல கேட்டகரைஸ் பண்ணணும். அது மட்டும் இல்லாம எமர்ஜென்சி அலர்ட் உடனே இஷ்யூ பண்ணணும் அப்படின்ட்டு அவனை ஒரு டாப் ப்ரையாரிட்டியில வச்சிருப்பாங்க, அதாவது கொல்றதுக்கு. பட் என்னதான் இருந்தாலும் அவன் ஒரு மனுஷன் தானே, அவனை கொல்றதுக்கு இவங்க கிட்ட மனுஷங்க ஏகப்பட்டவர் இருக்காங்களே. அதுலயும் எஸ் கிளாஸ் ஹீரோஸ் அவங்க போதுமேனு சொன்னா, ஆல்ரெடி சில்வர் ஃபேங் சண்டைய போட்டு அவங்கிட்ட தோத்துட்டாரு. அந்த சண்டையில அவன் ஜெயிச்சு தப்பிச்சிருந்தாலும் அவனுக்கு பயங்கரமா இன்ஜுரி ஆயிருக்குது. இதனால மான்ஸ்டர் அசோசியேஷன் கூட சேர்ந்து அவங்களுக்கு இன்னும் ஸ்ட்ரென்த் ஏத்த மாட்டாங்கிற நம்பிக்கை இருக்குது. சொல்ல போனா இதுவே ஒரு சக்சஸ் தானே வைங்க. இப்படி இவங்க அடுத்தடுத்து சீரியஸா பேசிட்டு இருக்கும் போது இடையில ஒரு பணக்காரன் கடுப்பாயி, இதான் அந்த நேரம், என் பையனை காப்பாத்துங்க, அவனை மான்ஸ்டர் அசோசியேஷனை சேர்ந்தவங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க, இதை நான் சொல்லி 24 மணி நேரம் ஆச்சு, ஏன்டா எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறீங்கன்னு கத்துவான். அங்க இருக்கவனுங்கெல்லாம், நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, நாங்க வாக்கு தர்றோம், உங்க பையனுக்கு ஒண்ணு ஆகாது அப்படின்ட்டு செக்கிங்கல்ங்கிறவன், நான் தான் இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கான கமெண்ட் கொடுக்கறது அப்படின்ட்டு இந்த ரெஸ்கியூ ஆபரேஷனுக்கு யார் யாரெல்லாம் போறான்னு காட்டுவாங்க. அதுல ஒரு டீம் டொர்னேடோ, பிக் காட், அப்புறம் அந்த சூப்பர் அலாய், அப்புறம் அந்த சைல்ட் டெம்பரர் இருக்கான்ல, அவன் அந்த பையனை கண்டுபிடிக்கிறதுக்காக முழு வேகத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். அவன் எந்த அளவுக்கு டெக்னிக்கல்ல ஸ்ட்ராங்னு ஊருக்கே தெரியும். பையன் அண்டர் கிரவுண்ட் வழியா தேடிட்டு இருப்பான். ஏரியா பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசு, 2 நாள்ல வேற கண்டுபிடிக்கணும்னு உடனே அப்ப தூங்காம வேலை பார்க்கணும் போலன்னு வேகமா வேலையை பார்த்துக்கிட்டு இருப்பான். அப்போ டொர்னேடோ அவங்க மறைஞ்சிருக்குது அந்த சிட்டி இசட்ஸோட கோஸ்ட் டவுன்ல எங்கேயோ தானே, அதனால மொத்தமா சோழிய முடிச்சிடுறேன், கபூம். எப்படி சூப்பராம்பா, கிரீன் கலர் ஹேருக்காகவே கிரீனா திட்டுவேன். அங்கதான் ஹாஸ்டேஜ் இருக்கான்ல, நீ பாட்டுக்கு சோழிய முடிச்சு விட்டுறாங்க அப்படின்ன உடனே இதாயா தொல்லையா இருக்குது. இந்த பஞ்சாயத்து மட்டும் இல்லைன்னா அப்பவே காலி பண்ணியிருப்பேன். சொல்ல போனா அங்க இருக்க மான்ஸ்டர்ஸே நீ பார்த்து பயந்து இருப்பாங்க. இத சொன்னா ஆப்பனன்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானவங்களாமா. அதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணின உடனே அவளுக்கு கடுப்பாயிரும். பின்ன அவளுக்கு போய் வார்னிங் கொடுத்துக்கிட்டு இருந்தா அவ தான் யாருனாலும் வச்சு செஞ்சிருவாளே. அப்பதான் அவன் ஒரு மேட்டர் சொல்லுவான், எதுக்கு இப்ப இவளை அலாட் பண்ணிட்டு இருக்கான்னா, நேத்து இதே மாதிரி தான் டிரைவ் நைட்டு, இதெல்லாம் ஒரு பஞ்சாயத்தா, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லி அவன் இஷ்டத்துக்கு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போனான். எவ்வளவோ வார்னிங் கொடுத்தாங்க, கேட்கவே இல்லை, தனியா அந்த கோஸ்ட் டவுனுக்குள்ள போனான். இது வரைக்கும் அவன் எந்த பேட்டில்லையுமே தோத்ததில்லை. அதனால அந்த கான்பிடென்ட்ல அவன் உள்ள போனான். ஆனா அதுக்கப்புறம் நேத்து நைட்ல இருந்து அவன்கிட்ட எந்த ஒரு சிக்னலுமே இல்லை. இவங்களும் எவ்வளவோ கான்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணாங்க, அதையுமே அவன் அட்டன் பண்ணல. சோ இதுலயே தெரிஞ்சு போச்சு அவன் தோத்துட்டான் அப்படின்னு உடனே டொர்னேடோ அதுக்கெல்லாம் ஷாக் ஆக மாட்டான். இதெல்லாம் எனக்கு மேட்டரே இல்ல, உன் டீம் என்னமோ அதை அசம்பிள் பண்ணு, சட்டு புட்டுன்னு போய் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன்பா. ஆனா என்னன்னா அந்த பையன் எங்க இருக்கான்னு கரெக்டா லொகேட் பண்ணணுமே. இவங்களுக்கு பாத்தீங்கன்னா மொத்தமா 3 நாள் தான் டைம். ஹீரோஸ் எல்லாத்தையுமே அசம்பிள் பண்ணிட்டாங்கன்னா அவங்களுமே ரஷ் பண்ண தான் செய்வாங்க. சோ அதனால கொஞ்சம் கிரிட்டிக்கலான நிலைமையில தான் இருக்காங்க. இவங்க கூட வரப்போற இன்னொரு டீம் அட்டாமிக் சாம்ராயும் அவனோட டீமும். அப்பந்தான் அவன் ஒரு மேட்டர் சொல்லுவான், என்னன்னா நேத்து அவங்க மலைகள்லயும் அதுல இருக்க குகைகள்லயும் மான்ஸ்டர்ஸ் ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு பார்த்து வெட்டி வீசலாம் அப்படின்னு தேடுன்னு தேடி இருக்காங்க. எப்பவுமே குறைஞ்சதாங்க ஒரு 5-6ன்னு சிக்கும். ஆனா இந்த டைம் அங்க ஒண்ணு கூட இல்ல. ஏன் மான்ஸ்டர் அசோசியேஷன்ல கூட இல்லம்பா. 2 குரூப்புக்குமே மாத்தி ஷாக் ஆகும். மான்ஸ்டர் அசோசியேஷன் ஹைட் அவுட் வந்து கோஸ்ட் டவுன்ல இருக்குன்னு இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அடுத்து நம்ம கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த அமைமஸ்க் இருக்கானே, அவனோட என்ட்ரி வந்தவனே பில்டப் பண்ண ஆரம்பிப்பான். என்னப்பா என்ன நடக்குது? நிலைமைய பார்த்தா ஒன்னும் அந்த அளவுக்கு சீரியஸா தெரியல. அட்டாமிக் சாம்ராய் எல்லாம் கூப்பிட்டு வந்திருக்கீங்க, இந்த பொடி பசங்களை கூப்பிட்டு போய் அங்க இருக்க பொடி பசங்க கூட நான் சண்டை போடணுமா? பாவம் தேவையில்லாம இவங்க செத்துருவாங்களே. ஒருவேளை நான் சீரியஸா எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருக்கும்போது இவங்க எல்லாத்தையும் ஹாஸ்டேஜா புடிச்சு ஒரு ஹியூமன் ஷீல்டா யூஸ் பண்ணா நான் என்ன பண்றது அப்படின்ட்டு பில்டப் பண்ணுவான். நீ எதுக்கு வந்திருக்க, உனக்கும் ஏதாச்சும் பஞ்சாயத்தாண்டு கேட்டா, ஆமா மான்ஸ்டர்ஸுங்க ஏன் லைனையும் கிராஸ் பண்ணிருச்சுங்கப்பா. அட்டாமிக் சாம்ராய் மட்டும் என்ன சும்மா இருப்பானா? தம்பி, என்னோட சீடர்கள்லாம் ரொம்ப மோசமானவங்க, உனக்கு ஏதாச்சும் பிரச்சனை வந்தா வேணா அவங்க கிட்ட சொல்லி உன்னைய பாத்துக்க சொல்றேன், அதனால நீ கவலைப்படாம இருன்னு நக்கல் பண்ணுவான். உடனே அவன், இது என்னைய நீ காப்பாத்துறியா? என்னோட சண்டை போடுற திறமைய பத்தி உனக்கு
சுத்தமா தெரியாது. நானா தான் கிளாஸ் ஏல வேணும்னே இருக்கேன். நான் எப்ப நினைச்சாலும் கிளாஸ் எஸ்க்கு போக முடியும். சொல்ல போனா நான் ஒன்ன விட ஸ்ட்ராங்கடா ஓல்டு பீஸும்பான். இப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தானுங்க, நான் முட்டிக்குவானுங்க. அதுக்குள்ள வந்து சமாதானப்படுத்திடுவாங்கன்னு வைங்க. அப்படியே கட் பண்ணி ஜெயில அந்த பூரி பிரிசனரை காட்டுறாங்க. அவன் தான் ஒரு மார்க்கமான ஆளாச்சு. அவங்கிட்ட ஜெயில் வார்டனு அப்புறம் ஆபீசர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுவாங்க. என்னன்னா கேட் மாதிரி இருக்க ஒரு மான்ஸ்டர் அடிக்கடி ஜெயிலுக்குள்ள வந்து இருக்கிற பிரிசனர்ஸ் எல்லாத்தையுமே மான்ஸ்டரா மாத்தி இங்க இருந்து கூட்டு போயிருதாமா. இது இப்படி ஜெயில உடைச்சுக்கிட்டு வந்து அங்க இருக்க ஆபீசர்ஸ் எல்லாம் சும்மா இருப்பாங்களா, சுட்டு தள்ளுவாங்கல்ல. அந்த டைமுங்கும் போது ஏகப்பட்ட பேர்த்த அது கொன்னுட்டும் போயிருதாமா. ஆல்ரெடி பூரி பாத்தீங்கன்னா வெளியில ஏதாச்சும் பிரச்சனைனா ஜெயில உடைச்சுக்கிட்டு போய் பஞ்சாயத்தெல்லாம் சால்வ் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துருவான். அது வந்து இல்லீகல். அது மட்டும் இல்லாம ஜெயிலுக்குள்ளேயே ஹீரோயிசம் பண்ணி ஒரு டான் மாதிரி சுத்திட்டு இருக்கான். இப்ப வார்டன் எல்லாம் ஒன்னா சேர்ந்து இவங்கிட்ட ஹெல்ப் கேக்குறாங்க. அதாவது அந்த பூனைய பழி வாங்கணும், அதுக்கு ஹீரோவா நீ வெளியில போய் எங்களுக்காக சண்டை போடணும் அப்படின்ட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைப்பாங்க. இதை ஹீரோ அசோசியேஷன்ல சொல்லியிருக்கலாம். பட் அவங்களுக்கு ஹீரோ அசோசியேஷனை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. அதனால இந்த வேலையை அவங்கிட்ட கொடுத்துருப்பாங்க. அவனும் சரி ஓகே உங்களுக்காக நான் பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு கிளம்புவான். அந்த டைம் ஒருத்தன் வந்து பாஸ் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்காக நான் ஒன்னு ரெடி பண்ணியிருக்கேன்னு ஒரு துணி ஒன்னு கொடுப்பானா, ரொம்ப தேங்க்ஸ் பண்ணு கையோட வாங்கிக்குவான். சோ இப்படி இங்க ஒருத்தன் பழி வாங்க கிளம்பிட்டான். அப்படியே கட் பண்ணா சைல்ட் எம்பரர் இங்க பயங்கரமா வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஹீரோ அசோசியேஷன் ஆளுகெல்லாம் சுத்தி நின்று குறுன்னு பார்த்துக்கிட்டு இருப்பானுங்க. ஏன்டா இப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படா வேலையை பார்ப்பேன், வெளியே போங்கடா ஏதாச்சும் கண்டுபிடிச்சா சொல்லி அனுப்புறேன்பா. எல்லாம் கிளம்பின உடனே டக்குன்னு மெட்டல் நைட்டை கான்டாக்ட் பண்ணுவான். அதான் ஃபர்ஸ்ட் ஒருத்தன் போய் ஆள் காணாம போனானே அவனைத்தான். நீங்க அங்க இல்லாத மாதிரி நடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆன்சர் பண்ணுங்க. அங்க இருந்து ரிப்ளை வரும், என்னடா சொல்லுன்னு. நான் டைமையும் எனர்ஜியும் வேஸ்ட் பண்ற மாதிரி தெரியுது. உள்ள போன உங்களுக்கு கண்டிப்பா ஹைட் அவுட் தெரிஞ்சிருக்கணும். சோ சீக்கிரமா சொல்லுங்க, எங்களுக்கு இப்ப டைம் இல்ல. நீங்க கரெக்டான இடத்த சொல்லிட்டீங்கன்னா ஹாஸ்டேஜை நாங்க எப்படியாச்சும் காப்பாத்திடுவோம் அப்படின்ட்டு சொன்னா, நான் இப்ப சொல்லலைன்னா ஹாஸ்டேஜ் செத்துருவான், நான் சொன்னேன்னா அந்த இடத்துக்கு வர்ற நீங்கெல்லாம் செத்துருவீங்க. அதனால நியாயப்படி பார்த்தா நான் சொல்ல மாட்டேன்பா. யோ என்னையா இப்படி சொல்லிட்டு இருக்க, நாங்க வந்தவொடனே நீங்களும் எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிங்க அப்படின்னு சொல்லுவான். என் பாடியே ஜாயிண்ட் இல்லாம பிரிச்சுதாப்பா கிடக்குதுன்ட்டு அப்படியே காட்டுவாங்க. பார்ட்டா அவனை பிச்சு போட்டிருப்பாங்க. இந்த மேட்டர் சொன்னோன்னு உங்களை யார் இப்படி பண்ணது, எந்த மான்ஸ்டரால உங்களை இப்படி பண்ண முடியும், இது எப்படி நடந்துச்சுன்னு கேட்டா மான்ஸ்டர் கிங் ஒரோச்சின்னு சொல்லுவான். ஒரே ஸ்ட்ரைக் தான், அவன் தடுக்கிறதுக்காக வச்சிருந்த கைய ஒரே அடியில சோழிய முடிச்சிருச்சு. சொல்ல போனா செல்ஃப் டிஸ்ட்ரக்ஷன் டிவைஸ் கூட டிசேபிள் ஆயிருச்சு. அவனுக்கு இந்த மான்ஸ்டர் அசோசியேஷனை நினைச்செல்லாம் பயம் இல்ல. இந்த உலகத்தையே டேக் ஓவர் பண்ணணும்னு ஒரு ஈவில் பவர் ஒன்னு இருக்குது. அதை தடுக்கிற அளவுக்கு மனித குலத்துக்கிட்ட பவர் இல்லைன்னா அவங்க ஒரே ஸ்ட்ரைக்ல ஈஸியா எல்லாத்தையும் எடுத்துக்குவாங்க. அதனால ரொம்ப கேர்ஃபுல்லா இரு, யாரையுமே நம்பாதன்னு வேற சொல்லுவான். நீ ஏதாச்சும் பண்ணணும்னு யோசிக்கிறீன்னா அதை நீயா உன்னோட ஓன் ஜஸ்டிஸ்ல பண்ணு. மெயினா எந்த அளவுக்கு உன்னோட ஸ்ட்ரென்த்தை ஏத்திக்க முடியுமோ ஏத்திக்கிட்டு அதை கரெக்டான டைம்ல யூஸ் பண்ணு சைல்டு எம்பரர், இல்லைன்னா நிலைமை ரொம்ப மோசமாயிரும்னு சொல்லிட்டு சிக்னலை கட் பண்ணிடுவான். ஆட போங்கயான்னு சைல்டு எம்பரருக்கு கடுப்பாயிரும். அப்படியே கட் பண்ணா அந்த பணக்காரன் ஹீரோ அசோசியேஷனே வேஸ்ட், அவங்களெல்லாம் நம்பிட்டு இருக்க முடியாதுன்னு சொல்லி அவன் ஒரு புது டீம் ஒன்னு உருவாக்குவான். என் பையன் அங்க பயத்துல கத்திக்கிட்டு இருப்பான். சீக்கிரமா அந்த சிட்டி இசட்டுக்கு போங்க, மான்ஸ்டர் ஹைட் அவுட்டை கண்டுபிடிங்க, என் பையனை காப்பாத்துங்க, ஒரு கீரல் கூட படாம அவனை இங்க கொண்டு வாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு புதுசா சூட்டெல்லாம் கொடுத்துருப்பான். அந்த சூட்டை போட்டுட்டு சண்டை போட்டா ப்ரொஃபஷனல் ஹீரோஸை விட சூப்பராகவே சண்டை போடலாமாமா. இதுல காமெடி என்னன்னா அந்த ஃபோர்ஸோட பேரு நெருங்கி பிரைவேட் ஃபோர்ஸ். ஒரு மான்ஸ்டரை கூட விடாதீங்க, எல்லாத்தையும் போட்டு தள்ளுங்க. நீங்க மட்டும் எப்படியாச்சும் என் பையனை காப்பாத்தி கொண்டு வந்துட்டீங்கன்னா எவ்வளவு காசு வேணாலும் தரேன்பா. இந்த கூட்டத்தை பார்த்தா குபீர்னு சிரிப்பு வரல, வரும். இதை மட்டும் நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க ஜெனரேஷனே லக்ஸுரி ஜெனரேஷன்ரா அப்படி இப்படின்னு பில்டப் எல்லாம் ஓவரா இருக்கும். அப்படியே கட் பண்ணி இன்னொருத்தனை காட்டுறாங்க. இவன் தான் ஜாம்பி மேன். பயங்கர பில்டப்போட போஸ் எல்லாம் கொடுத்துட்டு, இந்த பில்டிங் தானா, ரொம்ப சின்ன பில்டிங்கா இருக்குது, போய் பூந்து விளையாண்ட வேண்டியதான். இனி இதுக்கப்புறம் அந்த பையனை எப்படி ரெஸ்கியூ பண்ண போறாங்க, நம்ம தலைவன் உள்ள எப்படி இறங்க போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.